கணக்கு இல்லையா இந்த வழிதான் மாட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடு மேய்ச்சலுக்காக பிடிச்சி கொண்டு போகும்போது வரப்பில் லைட்டாக ஸ்லிப்பாகி பின்னாடி கால் சுளுக்கியிருக்கு. அதை வந்து அந்த காலத்து இயற்கை முறையில் எப்படி நம்ம சுளுக்கை எடுத்து மாட்டை பழைய நிலைமை கொண்டு வரோமோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து அதோட நிறையா பேர் வந்திருக்காங்க அது பயன்படுத்துறதுக்காக. இப்போ வந்து அந்த வேலையை பார்க்க போகிறோம். எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மெட்டு வந்துருச்சு. இன்னொரு போர்டு போட்டுட்டாங்க. உருட்டு போய் நாங்க அடிக்கும் போது அவுத்து கூட இல்ல சித்தி சித்தி போதுமா அப்படி எடுத்தா இந்த பொசிஷன் மாடு முழுசா தெரியுது. வந்துச்சு நெட்டி வந்துச்சு. அதெல்லாம் எத்தனை மாட்டோம் நான் பாத்துட்டேன். நீங்க முதல் பரால போடுங்க. கீழே உட்காரு. அடி முதுல டிம்முன்னு விழுகுனே அப்படின்னு ஒரு ஆசை. உட்காரு, முதல் பரால போட்டு உட்காரு. கீழே உட்காரு, கீழே உட்காரு. கீழே காலுக்கு நீ எடுக்கமா போடு. உட்காரு, கீழே ஒண்ணும் செய்யாது, மண்ணுதான் தோச்சுக்கோ. எனக்கு என்ன தெரியாதா? இல்ல நான் பிடிச்சனா கெட்டியா இருக்கேன், உங்க மேல நம்பிக்கை இருக்காது. முதுகுல நல்லா போட்டு போது நமக்கு நல்ல வலுவா புடிச்சு. உடனே இதெல்லாம் நீ லைக் நீ எதைத்தான் பண்ணணுங்கிற கணக்கு இல்லையா? இந்த வழிதான் மாட்டுக்கு. நாங்கடா நீ அமுக்குறதுல வலிக்குமாக்க. மாட்டுக்கு முதலுதவி நடந்து கொண்டு இருக்குது. ஆமாம், பிரகாஷ் டாக்டர் வந்து இப்போ வந்து ஊசி ஓட போகிறார். இவர் வந்து ஜிஹெச் ஆஸ்பத்திரியோட மெயின் டாக்டர். அங்க உள்ள இருக்கவருக்கு தான் வழி தெரியும் வந்து அடிச்சா. தேங்காய் ஏதாவது எதுவுமே இல்லை. நான் நேற்றே சொன்னேன் நல்லா சலம்ப போட்டு அந்த இதை போட்டு விட்டாரு. நல்லா நீங்க பல்லுப்பா ஆளு அங்கிட்டாம இழுங்கவே அது இதாயிரு. இல்லப்பா நீங்க அங்கிட்ட இழுக்கணும். மாட்டுக்கு சுளுக்கு எடுக்கிறது. ஆமா, அவங்க எல்லாம் அந்த காலத்து டாக்டரு. டேய் கைத்த இழுத்து பிரியா, சும்மா நின்றுட்டு இருக்கிறேன். அத்தை தண்ணி உடம்ப வச்சுட்டு எருமையாட்டம். நல்லா நீங்க டம்பரை இழுத்து பிடிங்க.
பூனை பக்கத்துல அடிக்காத. எங்கிட்டா அடிக்கிறது முடிஞ்சு போயிடும். நல்லா இருந்து போறாரு. அவுத்தோடு உனக்குன்னா மட்டார்னு கேட்கும். அதில் அடிக்குவானோ அந்த ஓட்டாது அடிக்கிறியா? இல்லை இல்லை எதில் இழுத்து பிடிச்சிட்டு அடிக்கிறது? அவுத்தோடு நல்லா சென மாடு நேரமாக கட்டி போடக்கூடாது. அந்த பக்கம் பரட்டி அவுத்துக்கலாமா? ஒன்றும் போடாம அந்த பக்கம் பரட்டி தான் அவுக்க முடியும். இல்லை காலை தூக்கி கல்லை விட்டு கல்லை கட்டி விட்டு அவரு அவர் அடிச்சதுல இருக்கிறோமல்ல அடிக்கிறல போய் இருக்குது. கொண்டு போய் தலையா அதெல்லாம் அவுத்துறாரு அவர். அவரெல்லாம் காட்டர் மேய்பிடிச்சு பால் கறக்குறவர். அந்த சுண்டிக்கிட்டே மூஞ்சில வேலைப்பட்ட போது அதை உதவி விடு. இன்னும் நீ உதவிக்கா லாவக்கணும் உதவிக்கிற போதும். சிரிப்பு மாமா காலை அங்கே தள்ளி விட்றீங்க. இருந்துட்டு போய் காலை தள்ளி வை. அது சோடியா உள்ளுக்கு தள்ளி வை காலை. எந்திரி. அதான் எதிர்த்து காய்ச்சல் அடிக்கிறது மாட்டுக்கு தொட்டு பாரு. அதான் இந்த எலும்பு இவர் சின்ன டாக்டர், செக் பண்ற டாக்டர் இவர் தான் டாக்டர். இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? ஆட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு. அவர் வந்து குஜராத்தில் மாட்டு டாக்டராக இருக்கார், சீப் டாக்டரு. அங்கே ஏதாவது ஒர்க்குனா இவரை வந்து ஃப்ளைட்டில் அவங்களா டிக்கெட் போட்டு கூட்டி போயிடுவாங்க. வரும்போது நடன்னு விட்டுருவாங்க. இவர் போடக்கூடாது. மூணு மட்டும் போடுது. எருமைக்கு அந்த என்னத்தை போட்டு மாட்டை எழுப்பிடுறாங்க. ஏன்னா புத்தாங்கேரு அந்த இது போட்டு கொப்பி தூக்கினா கொஞ்சம் கை வதம் போட்டுன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ். இந்த சைடு எப்பத்தில் நெல்மா இருக்குமா கிராஸ் அணிக்குது. இல்லை இந்த எலும்பு மாதிரி இந்த பக்கம் வரும். மடுக்கு வந்துருச்சு. வீக்கும் போது ஊனுச்சுன்னா மேலே ஏறிக்கு. ரொம்ப விரட்டாத மாட்டேன். இவர் தான் 2வது சீப் டாக்டரு. துண்டுக்கட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அது சொல்ல தேவையில்ல. இந்த எலும்புல தேய்டாங்கிறதுக்கு இந்த பக்கத்து எலும்பு இருந்த இந்த எருமையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பேர் கற்பாயி. இவர் வந்து ஜெர்மனி சீப் டாக்டரு. அங்கேருந்து இங்கே கொள்முதல் பண்ணியிருக்காங்க. மாட்டுக்கு தண்ணி, மூலிகை தண்ணி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி சாதாரணமாக இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது. 4 கடல் தாண்டி 4 மலை தாண்டி போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த சுளுக்கு எடுத்துருக்க பயன்படுத்தின வெப்பன்ஸ் இது தான். இவரும் ஒரு வகையில் சீப் டாக்டர் தான். எங்கள் ஊரில் சின்ன டாக்டர், குட்டி டாக்டர்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் ஏதாவது இந்த எருமையை பற்றி. நல்லா போயிடும். சொல்லுங்க கற்பாயி, உங்களுக்கு பண்ண சிகிச்சை கரெக்டாக இருக்குதா? கற்பாயி மேற்கே